வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது கட்ராம்பூச்சி மரத்தடி என்கின்ற அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். கட்ராம்பூச்சி மரத்தடி எங்க இருக்குன்னு சொன்னால், போரதீவு என்கின்ற பெரியதொரு பிரதேசத்தில் ஒரு பகுதியாக கட்ராம்பூச்சி மரத்தடி என்று பிரதிஷ்டி பெற்ற ஒரு இடத்துல அண்மை காலமாக பிரமாண்டமான கடைகள், உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில பிரமாண்டமான கடைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சாப்பாட்டு கடை, அதே போல ஸ்டூடியோ, அதே போல ஆடைக்கடை, அதே போல இந்த வாகனங்கள் விற்பனை செய்கின்ற கடைகள் என பல்வேறுபட்ட கடைகள் கட்ராம்பூச்சி மரத்தடியில தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில தற்பொழுது ஒரு பிரமாண்டமான ஆட்டோ ஸ்டோர் ஒன்று உருவாகுவதற்கான வேலைத்தளங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதன் முதல் கட்டமாக 3 புதிய ஆட்டோக்கள் தற்பொழுது விற்பனைக்காக இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில தற்பொழுது இறங்கி இருக்கின்றது. இந்த ஆட்டோக்கள் எவ்வாறான விலைகளில் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது, அதே போல நீங்கள் இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியை எவ்வாறு வந்தடைந்து இந்த ஆட்டோக்களை பெற்றுச் செல்லலாம் என்பது தொடர்பாக முழு விளக்கத்தை இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். இந்த காணொலியில இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியால பக்கம் களுவாஞ்சூடி மெயின் இருக்கு, அதாவது களுவாஞ்சூடியோட வாகனம் அப்படியே இந்தியாவில் திரும்பி இப்படியே இந்தியாவில் பக்கம் போனீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் போரதீவு இருக்குது, அதே போல் அதை தாண்டி வெள்ளாவளி இருக்குது, வெள்ளாவளியை தாண்டி அங்கால ஏனைய பிரதேசங்கள் இருக்குது. இவ்வாறான ஒரு மெயின் பாதையில் தான், அதாவது இந்த மெயின் ரோட்டில் தான் இந்த கட்ராம்பூச்சி மரத்தடி என்கின்ற ஒரு பிரதிஷ்டி பெற்ற ஒரு இடம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில தான் இவ்வாறான பிரமாண்டமான கடைகள் தற்பொழுது ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. இந்த கடைகள் தற்பொழுது பிரபலியமாக அனைவராலும் கவரப்பட்டு எல்லோரும் நுகர்வோர்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக தற்பொழுது கட்ராம்பூச்சி மரத்தடியானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இங்க 3 ஆட்டோக்கள் விற்பனைக்காக காத்திருக்கின்றது. இந்த ஆட்டோக்களை பார்ப்பதற்காகத்தான் நாம் இன்று வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த காணொலியில நீங்க பார்க்கக்குள்ள 3 ஆட்டோக்கள் கிடக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஆட்டோக்கள் 2 கலர்ல கிடக்கு. ஒன்று நீல கலர், அடுத்தது பச்சை கலர்ல கிடக்கு. அநேகமான நபர்களை கவரக்கூடிய நிறமாக நீலமும் பச்சையும் தான் ஆட்டோக்கள்ல பிரதிஷ்டி பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில அனைவராலும் கவரத்தக்க வகையில் பச்சை ஆட்டோ, நீல ஆட்டோன்னு சொல்லி கவரக்கூடிய நிறத்துல 3 ஆட்டோக்கள் இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்டோக்கள் எவ்வாறு இருக்கின்றது, நீங்கள் எவ்வாறு இந்த ஆட்டோக்களை பெற்றுச் செல்லலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி அமைய போகின்றது. ஆட்டோவை வாருங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் 3 ஆட்டோவை காட்டியிருந்தேன். இதில் ஒரு ஆட்டோவில் தான் நான் இருக்கேன். இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா நீல கலர். இந்த ஆட்டோக்கள் தொடர்பாக, அதில் பார்ட்ஸுகள் தொடர்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்லுகின்ற போது உங்களுக்கு அலுப்படிக்கின்ற ஒரு சூழல் உருவாகலாம். என்னென்னு சொன்னால், இந்த ஆட்டோக்கள் தொடர்பாகவும் ஆட்டோக்கள் இருக்கின்ற பார்ட்ஸுகள் தொடர்பாகவும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இதை சொல்லி நான் உங்களை போரடிக்க விரும்பலை. என்னென்னு சொன்னால், பழைய ஆட்டோவுக்கும் இப்போ இறக்குமதியாகின்ற ஆட்டோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால், பழைய ஆட்டோவில் அதாவது பாட்டுக்கு இருக்கக்கூடிய வசதி இருக்காது. அதாவது செட் ஒலிபெருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த செட்டு இல்லாதுதான் பழைய ஓட்டோக்கள் இறக்குமதி ஆகியிருந்தது. ஆனால் இப்போது இறங்குகின்ற அனைத்து ஓட்டோக்களுக்கும் இந்த முன்னுக்கு இந்த கைப்பிடி, அதாவது இந்த கெண்டினுக்கு 2 சைட்லையும் 2 ஸ்பீக்கர் செட் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்டோவில், அதாவது 2025ஆம் ஆண்டு இறங்கியிருக்கின்ற ஆட்டோவில் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தொழில்நுட்பத்தை பொறுத்திருக்காங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை தான் சொல்லலாம். அதாவது செட்டை ஓட்டோவில் பொறுத்திருக்காங்க, 2 பாக்ஸை 2 சைட்லையும் பொறுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஓட்டோக்கள் தொடர்பாக இந்த மீட்டர் இதெல்லாம் நீங்க பார்க்கின்ற போது ஏனைய விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அந்த செட்டுக்குரிய அம்பு, இதை யூஎஸ்பி அடித்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அதை தாண்டி வேறு பழைய ஓட்டோவுக்கும் புதிய ஓட்டோவுக்கும் உரிய டிஃப்ரெண்ட்டுகள், எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுகளும் இல்லை. சீட்டெல்லாம் அழகாக அந்த இது கீழ்படாமல் கவர் பண்ணப்பட்டு பொலித்தினால சேஃப்டி பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ வருகின்ற ஆட்டோக்களுக்கு பின்னுக்கு இருக்கிறவர்கள் சீட்டு பெல்ட் பூட்டக்கூடிய வகையில் பெல்ட்டும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இந்த ஓட்டோக்கள் தொடர்பாக சொல்ல வேண்டிய எந்த விதமான வித்தியாசமான ஏற்பாடுகளும் 2025ஆம் ஆண்டு இறக்கியிருக்கின்ற புதிய ஓட்டோக்களில் எந்த விதமான புதிய ஏற்பாடுகளும் இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த ஓட்டோக்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு இறங்கியிருக்கின்ற இந்த ஓட்டோக்களுடைய பின் ஷேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஷேப்பில் தான் இருக்குது. இந்த பழைய ஓட்டோவுக்கும்
நியூ ஓட்டோவுக்கும் உடைய டிஃப்ரெண்ட் வந்து இந்த ஒரு சில இந்த பின்னுக்கு இருக்கிற ஏற்பாட்டில் வந்து சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பழைய ஓட்டோவிலையும் புது ஓட்டோவையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுக்குரிய அந்த டிஃப்ரெண்ட் என்ன என்பது தொடர்பாக தெரிய வரும். அதே போல் 2025ஆம் ஆண்டு வந்திருக்கின்ற ஆட்டோக்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த 3 டயரையும் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 சக்கரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் T+ டயர் தான் இப்போ வருகின்ற 2025ஆம் ஆண்டு வருகின்ற ஆட்டோவுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 டயரும் வந்து T+ டயர் தான். அதை தாண்டி வேறு இந்த ஓட்டோக்களுக்கு இருக்கின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் ஏனைய பழைய ஓட்டோக்களில் இருக்கின்ற அமைப்பை போல தான் இந்த ஓட்டோக்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 ஆட்டோக்களும் தான் தற்பொழுது இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 ஆட்டோக்களும் தற்பொழுது விற்பனைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அண்மை பிரதேசங்களில் இருக்கின்ற, அதாவது கட்ராம்பூச்சி மரத்தடி என்கின்ற அந்த பிரதேசத்திற்கு அண்மையில் இருக்கின்ற நபர்கள் இந்த ஆட்டோக்களை வாங்குவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே இந்த ஆட்டோக்களை நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த ஆட்டோவுக்கு இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில் நாங்கள் விலையினை கேட்டது போது 21 லட்சம் ரூபாயாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் விலை குறைக்கு எடுக்கலாமா என்று அப்படி கேட்டபோது சொன்னார்கள் 20,50,000 ரூபாய்க்கு இந்த ஓட்டோக்களை நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வச்சு விலை குறைக்கு தருகின்றோம் வாங்க வருகின்ற போது அப்படி என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். நான் இதில் என்னடா சொல்கிறேன், கடைக்கு போகிற எந்த கடைக்கு நான் வாகனத்தை வந்து ரிவ்யூ எடுக்க போனாலும் அந்த கடை தொடர்பாக எல்லோரும் வாடிக்கையாளரை கவர்வதற்கு சேலண்டு அந்த இதை போட்டை வந்து அடித்து வச்சிருந்தாலும் இப்போது 2025 காலகட்டத்தில் எந்த வாகனங்களுக்கும் விலை குறைஞ்ச பாடு இல்லை. எனவே இந்த கடையால் சொல்லப்படுகின்ற இந்த விலையானது உங்களை கவர்கின்ற பட்சத்தில் அல்லது உங்களுக்கு கட்டுகின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கு வந்து இந்த வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அனைத்து இடங்களையும் விசாரித்து விட்டு இங்கு அண்மையில் இருக்கின்ற நபர்கள், அதாவது கட்ராம்பூச்சி மரத்தடிக்கு அண்மையில் இருக்கின்ற நபர்கள் இங்கு வந்து ஓட்டோவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த இந்த கட்ராம்பூச்சி மரத்தடியில் இந்த அந்த ஆட்டோக்களை வைத்திருக்கின்றவர்கள் உங்களுக்கான லீசிங் வசதியை செய்து 1 மணித்தியாலத்துக்குள்ள வந்து இந்த உங்களுடைய கைகள் இந்த ஓட்டோக்களை கைமாறுவார்கள் என்றும் ஒரு வாக்குறுதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான 2025ஆம் ஆண்டு இறக்குமதியான புது ஓட்டோ தான் இவ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் வாங்க விரும்பினால் இங்கே வந்து இந்த ஓட்டோக்களை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் களுவாஞ்சியுடிக்கும் போகிறதுக்கும் நடுவில் வந்து ஒரு கட்ராம்பூச்சி மரத்தடி என்று அனைவராலும் அறியப்பட்ட ஒரு இடத்துல இப்போது அண்மை காலமாக பிரபல்யமாக பல்வேறுபட்ட கடைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடையில் ஒரு கடையாக இந்த ஆட்டோ கடை இருக்கின்றது. எனவே நீங்கள் இங்கே வந்து இந்த ஆட்டோவை வாங்கி செல்லலாம். எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லினால் நான் உங்கள் தன்ராஜ். நன்றி, வணக்கம்.